பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 25:8 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே இதே மெசேஜ் இங்கே எடுத்தோம். அது இங்கே வெளிப்படுத்தினதுனால அதை நம்ம கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். போதும். 10 வர்ஜின்ஸ் யார்? 10 கன்னிகள். அவங்க எல்லாரும் யார்? நம்ம தான். ஆனால் 10 பேர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் 10 பேரை ஒரு கணக்குக்கு வச்சுட்டார். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். கடவுள் ஒரு வார்த்தை அழகாக பேசினார், சரிங்களா? ஸோ 10 கன்னிங்க நம்ம எல்லாருமே விளக்கெடுத்துட்டு வந்தாங்க. எல்லாருக்குமே இங்கே வசனங்கள் கொடுக்கப்படுது. கடைசியில் மணவாளன் வரும்போது 5 பேர் தான் தயாராகிறாங்க. ஏன்? அந்த எண்ணெய் தீர்ந்துருச்சு. இங்கே இருக்க எல்லாருக்குமே வார்த்தைகள் வருது தானே. பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு, கடவுளோட வார்த்தைகள் பேசப்படுது. 2ஆம் வருகையில் எத்தனை பேர் நம்மளால் அங்கே போய் நிற்க முடியும்? அந்த தகுதியில் எப்படி இருக்க போகிறோன்றது அழகாக சொல்லுவார். ஸோ அதில் என்ன அந்த 8ஆவது வசனம் மறுபடியும் படிங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். அப்போ நம்ம தயார். அந்த எண்ணெய்னான்னு கேட்டப்ப என்ன எண்ணெய் பற்றி எப்போதுமே நம்ம இது கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா எது பேசினாலும் அந்த ஒரு வார்த்தை ஏதாவது நம்மளுக்குள்ளே நின்றுட்டுருக்கும். ஸோ அந்த எண்ணெய் அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒரு 3 பாயிண்ட்டாக வெளிப்படுத்தினார். ஸோ எண்ணெய் என்னன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி எப்போதுமே பார்த்திங்கன்னா தேவனுடைய வசனத்தில் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம். அதைப்படி நடக்கிறோமா? அது எங்கே நம்மளுக்கு குறைப்படுது? 2ஆம் வருகையில் எது நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தும்? அவர் 2ஆம் வருகையை பற்றி தான் பேசுகிறார். திடீர்னு கூப்பிட்றாரு. எப்போ வராருலாம் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும், அந்த வழியில் எப்போதுமே இருக்கணும். ஸோ அப்போ அந்த எண்ணெயை பற்றி அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். எண்ணெய் 3 விஷயங்களாக எனக்கு வெளிப்பட்டது. 1, பரிசுத்த ஆவியானவர். இயேசு இந்த உலகத்திலிருந்து எல்லாம் முடித்து மேலே போனோடனே ஃபஸ்ட்டு கொடுத்தது என்ன நம்மளுக்கு? பரிசுத்த ஆவியானவர். எங்கே போயிடாதீங்க. என் வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போய் அவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு ரெடி ஆகிங்க. எங்கேயும் போய் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு ரூமில் அடைக்கப்பட்டாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவரை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த எண்ணெயில் ஒரு பாகம் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அது எபேசியர் 4:22-24 அது பார்த்திங்கன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்போதுமே ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது நம்மளுக்கு எப்போதுமே பலனாகவே இருக்கணும். அதை எப்போதுமே ஒடுக்கப்படக்கூடாது. எபேசியர் 4:22-24 வரைக்கும் படி. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழசு மனுஷன். அப்போது ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்போது பழசு எல்லாம் நம்மளை விட்டு வெளியில் போயாகும். முன்னாடி பேசியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் திரும்பவும் ஏன் சொல்லணும், புதுப்பிக்கப்படணும். இங்கே நம்ம இந்த வசனங்களை கேட்கும் போது எப்போதுமே என்ன போகுது, நம்ம புதுப்பிக்கப்படுறோம். அதே பிரகாரம் வார்த்தையின்படி நம்ம நடந்து போகும்போது நம்ம ஸ்பிரிட் எப்போதுமே உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே அது ஒரு அக்கினி மாதிரியே நிற்கணும். அதான் ஒரு இடத்துல படிக்கிற பற்றியா, ஒன்றா நீ அக்கினியாயிரு, இல்லைன்னா நல்ல வெது வெதுப்பாக இருக்காதுன்னு தான் சொல்கிறார். நடுநிலையில் அவருக்கு தேவையே இல்லை, பவராக தான் இருக்கணும். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாகவே தான் இருக்கிறார். அக்கினி நெருப்பாக இறங்கி வாருன்னு தான் நம்ம. அது வரும்போது நம்மளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஆவியில் ஜெபிக்கும் போது பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு அனல் இருக்கும், ஒரு பவர். அந்த பவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்? வெது அப்படி கோல்டாக இருக்குது இல்லை, ஒரு பவர் நம்மளுக்குள்ளேயே வரும். ஸோ அந்த இது எப்போதும் ரெனியூடாக இருக்கும். ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் இருக்கும். அதுக்கு என்னென்னா, நம்ம மைண்டு எப்போதுமே பரிசுத்த ஆவி கூட இணைந்து போகணும். அது 2 பேரலாக தான் போக முடியும். நம்ம மைண்டும் அது பிரகாரம் போகணும். நம்மளோட புத்தி, நம்மளோட தெளிவான சிந்தனை. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற என்ன மாதிரி ஆவி கொடுத்துருக்குறாரு? தெளிந்த புத்தி. அந்த புத்தியை எப்போதுமே ரெனியூல் பண்ணணும். அப்போ பழைய மனிதன் சாகணும், பழைய சுபாவம் சாகணும், நம்மளுடைய பாவ சுபாவம் சாகணும். ஸோ நம்ம பாவிகள்னு எது சொல்லுது? எப்போதுமே திருச்சட்டம் சொல்லிகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்மளுக்கு இப்போ இருக்கிறது என்ன வசனம் சொல்லுது? என் கிருபையினால நீ பாவியே கிடையாது, என்கிட்ட கூட வந்துடு. ஏன்னா அந்த பாவ எண்ணம் மாறி புதுசாக இருக்கிற
வாழ்க்கைக்குள்ளே வரணும். அதுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் எப்போதுமே நம்ம கூட இருக்கும். ஸோ அது நம்மளை எப்போதுமே அது என்ன பண்ணும், மைண்ட் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கும். அதே தான் கொலோசியர் 3:2 எப்போதுமே தியானிச்ச வசனம் தான். ஒரு ஜஸ்ட்டு அதை தொடச்சிக்கிட்டோம்னா நமக்கு திரும்பவும் வந்துட்டு அது ரினியூ ஆகிட்டே இருக்கும். கொலோசியர் 3:2. ஆமாம், பூமியில் உள்ளவைகளை நாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் பெறாது. மேலானது பரிசுத்த ஆவியானவர் எங்கேருந்து வந்தார், இயேசு எங்கேருந்து வந்தார், அந்த வலதுபுறத்தில் இருந்தவர் திரும்பவும் அங்கேயே போயிட்டார் இல்லையா. அவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு போன அதே வல்லமை நம்மளுக்குள்ள அது கடைசி வரைக்கும் நிற்கணும். ஏன்னா அவரை வந்து உயிர்ப்பித்த வல்லமையை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. சாதாரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண வல்லமை கிடையவே கிடையாது. நம்ம ஏதோ பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நம்ம வந்து ஏதோ அப்படி எடுத்துக்கவே முடியாது. இப்போ படித்தோம் இல்லைங்களா, மரணக்கட்டில் இருந்து ஹீ லூசன்ட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. மரணக்கட்டை அவிழ்த்து விட்டு அவர் அங்கே மரணத்தில் இருக்கக்கூடாத அந்த கட்டை எப்படி அவிழ்த்து கொண்டு போனால் எல்லா கட்டையும் நம்ம உடைக்கிற அளவுக்கான பரிசுத்த ஆவி தான் நமக்குள்ளே இருக்குது. சாதாரணமாக இல்லை. அவர் அந்த வல்லமை எப்போதுமே குறைந்து போகும். ஸோ இது பரிசுத்த ஆவியானவர் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தை. என்னை வந்து அடுத்ததுக்கு எது சொன்னார்னா அவருடைய வார்த்தை. ஏன்னா அந்த 33 வருஷம் 3.5 years அவர் வாழ்ந்த 33 வருஷத்தில் அந்த கடைசி 3 வருஷத்தில் அவர் உலகத்தில் சொன்ன விஷயந்தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நின்றுட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேரெல்லாம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் எவ்வளோ பேசியிருக்கிறாங்க, அது பெரிய புக்காகவே எழுதியிருக்கு, நிறையா இருக்குது. ஏசையா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தானியேல், எரேமியா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா இருக்குது. ஆனால் இந்த பழைய ஏற்பாடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றி புதிய ஏற்பாடுக்கு வரும்போது தேவனுடைய வசனத்தை இன்னும் தெளிவாக்கிடுச்சு. அது பரிசுத்த ஆவியின் பலத்தில் வரும்போது பவுல் ஆகமம் மூலியமாக இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும், அது எப்படி நம்ம 2வது வருகைக்கு எடுத்துகிட்டு போவோன்றதையும் அழகாக சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 2 திமோத்தி 3:16 நிறைய தடவை படிச்சிருக்கோம். இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். அப்படின்னா இன்ஸ்பயர்ட்னா இங்கிலீஷில் நான் அதுக்கப்புறம் போய் தேடினா அது என்ன இன்ஸ்பயர்ட்னா என்ன அப்படின்னா தேவன் தன்னுடைய ஃபீலிங் அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற உணர்வு இருக்கு இல்லையா. அவர் மனிதனாக இருந்தபோது எப்படி ஒரு உணர்வு இருந்துச்சோ, பரலோக பிதாவத்தில் பக்கத்தில் இருக்கும்போது மனிதனுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்கணுமோ, அவனை எப்படி வெளியில் கொண்டு வரணும், அவன் எப்படி இந்த உலகத்தை வந்துட்டு அவன் சந்திப்பான், இந்த உலகத்தில் வந்து வெறும் அவனோட நம்பிக்கையில் இல்லாமல் அவனோட பலத்தில் இல்லாமல் பரிசுத்த ஆவி எப்படி அவனுக்கு பூர்த்தி பண்ணும், அந்த பரிசுத்த ஆவியின் வழியாக நம்மளுக்கு கொடுத்த வார்த்தை இன்ஸ்பயர்ட்னா அதுக்கு ஒரு டீப் மீனிங் இருக்குது. உயிர் வாழ்கிறவர் தானே, அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த ஃபீலிங்கோட அந்த இதில் எழுதுனது தான் இன்ஸ்பயர்ட் பை காட். அது வந்து தேவனுடைய அவருடைய ஞானத்திலிருந்து அப்படியே வந்து ஒரு மனுஷன் சாதாரண எதுவுமே எழுதலை. பவுலுக்கு இவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் எங்கே இருக்கும், அவரும் ஒரு 3 வருஷம் பாலைவனத்தில் போய் அவரையும் பரிசுத்தாவியான தயார்படுத்தி தான் இவ்வளோ பெருசு நம்மளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி சேர்த்துருக்காரு. அந்த வார்த்தைகள் இன்றைக்கி நம்ம இங்கே வாங்குற பாருங்க. இங்கே என்ன நம்ம பண்ணுறோம், இங்கே தேவனுடைய வார்த்தையை இன்னும் மகிமைப்படுத்தி அது எப்படி நம்மளுக்கு 2ஆம் வருகையில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறோம். அதான் நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 119 எடுக்கணும் 105 அது நம்ம பாதங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது. நம்ம பாதங்களுக்கு என்ன வெளிச்சம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிவிடி எடுத்துகிட்டு போனாங்க, ஓகே, லைட்டெல்லாம் ஓகே. நான் ஒரு நாள் இன்றைக்கி ஒரு டிரைவிங் நைட்டில் போயிட்டுருக்கேன். அப்போ தான் யோசித்தேன் எப்படி கடலில் போயிருப்பாங்க அப்படின்னு. சுத்தமாக லைட் இல்லை, நம்மளோட வண்டி லைட் மட்டும் தான் இருக்குது. அது என்ன ஆகும், இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் அளவுக்கு தான் தெரியும். அப்படியே 50 மீட்டர் தள்ளி தள்ளி போகும் வண்டி. வேகத்தில் போக அந்த 50 மீட்டர் தள்ளி தள்ளி போகும்போது தான் ரோடே தெரியுது. தேவனுடைய வசனமும் அப்படி தான். அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து ஒரு அடி வைக்கும் போது அடுத்த அடிக்கான வசனம் தெரியும். அந்த அடி எடுத்து வைக்கும் போது அடுத்த அடி நீ என்ன பண்ணணுமோ அதுக்கான வெளிச்சம் நம்மளுக்கு காட்டிகிட்டே இருப்பார். வசனத்தை உபயோகப்படுத்தும் போது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போது அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணுன்றது நமக்கு தெரியும். அதை அப்படியே வச்சுக்கிட்டு அமுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, விளக்கை ஏந்தி எங்கே வைப்பாங்க, தண்டு மேலே தான் வைக்கணும், அப்போ தான் வெளிச்சம் தெரியும். அதை எடுத்து புக்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. அது அறிக்கையிடணும், அதன்படி நடக்கணும். ஸோ ஒவ்வொரு வசனமும் எடுத்து நம்ம பயன்படுத்தி அது நடக்கும்போது தான் அந்த 2ஆம் வருகையில் எல்லா வசனமும் சேர்ந்து நம்மளை முழுமைப்படுத்தும். அவர் பாருங்கள், அவர் ப்ரேயர் பண்ணும்போது என் வசனத்தினால் உங்களை நான் சுத்தப்படுத்தினேன்னு தான் சொல்கிறார். ஐ கிளென்ஸ்ட் யூ வித் மை வேர்ட்ஸ்.
அவர் வார்த்தையினால நம்ம தான் சுத்தப்படுத்தியிருக்கிறாரு. நான் இன்றைக்கி அந்த வார்த்தைகள் தான் நம்ம சுத்தப்படுத்தும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீ தப்பு பண்ணுறீங்க, அது எந்த வார்த்தை? தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த வார்த்தை நம்ம எப்போதுமே பிடிச்சிட்டு போகணும். ஏன் அதுதான் நம்மளை வந்து லைஃபுக்கு வந்து இட்டர்னிட்டிக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால தான் பேதுரு சொன்னால் டு ஹூம் ஷால் வி கோ, யாரிடம் போவோம்னு தான் இருக்கே தவிர எந்த இடத்துக்கு போவோம், எந்த சர்ச்சுக்கு போவோம், எந்த பாஸ்டர், யாரிடத்தில் போவோம். எங்கள் சர்ச்சில் போனாலும் தேவனுடைய வார்த்தையை தான் பேசுகிறோம். ஆனால் யாரிடத்தில் போவோம் அப்படின்னு கேட்கல, யாரிடம் போவோம். இங்கிலீஷில் பார்த்தா ஹூம், டு ஹூம் ஷால் வி கோன்னு தான் கேட்டிருக்கு. எங்கேயும் போக முடியாது, வார்த்தை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வார்த்தையை உருவானவர் அவர் தான், தேவனிடத்தில் இருந்தவர் அவர் தான். அவரோட வார்த்தைகளை தான் நம்ம பிடிச்சிக்க முடியும். அதனால தான் இட்டர்னல் வேர்ட் இஸ் வித் காட். அது ஒன்று. அதே தான் பார்த்தீங்கன்னா யோவான் 5:24, யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. போதும். என் வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு, வேற எங்கேயுமே கிடையாது. வசனத்தை கேட்டுனா கேட்கிறவன் தன் காதுள்ளவன் கேட்கப்பட்டுனா அதை கேட்டு நடக்கிறவன். ஸோ அதன்படி நடக்கிறவனுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் எங்க? மறுபடியும் 2ஆம் வருகையில் போயிட்டு தேவனிடத்தில் சேரக்கூடிய இதுதான் நித்திய ஜீவன். அப்போ நம்ம செத்து போக மாட்டோமா அப்படின்னா இந்த உலகத்தில் செத்து போயிடுவோம். இந்த உலகம் முடிஞ்சிச்சு அக்கௌண்ட்டு. தேவனுக்குள்ளே நம்ம இருந்து மறித்து போகும்போது 2ஆம் வருகையை எடுத்துக்கொண்டு பிதாவோட பக்கத்தில் போய் இருக்கிறவருக்கு முன்னாடி பரிசுத்தர்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே துதிக்கிறது தான் நித்திய ஜீவன். அது அழியாதது, யாருனாலும் அழிக்க முடியாது. அந்த நித்திய ஜீவனுக்கு எதற்கு? அவருடைய வசனத்தை ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிலீவ். அதை நம்பணும், அதை விசுவசிக்கணும், அதன்படி நடக்கணும். அதே தான் மத்தேயு 7:21 சொல்றாரு. அதன்படி நடக்கிறவர், ஒன் ஹூ டஸ் த வில், என்னோட சித்தத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் பரலோகத்துக்கே போக முடியும். ஒன் ஹூ டஸ் த வில் என்டர் தி கிங்டம் ஆஃப் காட். படிங்க தமிழ்ல. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியான் இருப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுதான் அப்போ அந்த வார்த்தைகள். இப்போ இன்னைக்கு இந்த நம்ம இந்த பூமியில் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா? இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம குன்னூரில் இருக்கிற அது ஒரு சட்டம் இருக்குது. பிளெயின்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம இங்கே அதாவது ஹில்ஸுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. இதன்படி நடந்தால் தான் நம்ம இந்த இடத்துல அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு நாள் 24 மணி நேரம் வாழ்கிறதுல ஒரு சட்டத்தை நம்ம பின்பற்றோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா அது எவ்வளோ பெரிய ராஜ்யம். அதுக்கு நம்ம எப்படி எதை ஃபாலோ பண்ணணும்? அவருடைய வார்த்தைகள், அதன்படி நடக்க, அவர் வார்த்தையின்படி நடக்கிறோம். ஸோ பிதாவிட்டிருந்து என்ன, அவர் சாதாரணமாக எதுவும் சொல்லவே இல்லையே. என்ன சொன்னார் இயேசு? பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ பிதாவோட சித்தத்தை மட்டும் தான் இயேசு சொன்னார். ஸோ பிதாவோட சித்தத்தின்படி நடக்கணும்னா இயேசு சொன்னது பூரா நடக்கணும். வெரி சிம்பிள். ஆனால் வார்த்தையின்படி நடக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இடர்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்து போயாகும். ஸோ இந்த ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர், 2வது அவருடைய வார்த்தை. இது ரெண்டுமே சேர்ந்து நிற்கும் போது என்னான்னு சொல்லுங்கள்? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம விடாமல் எப்போதுமே அங்கேயே இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் தான் 3வது. அவருடைய பிரசன்ஸ், அவரையே சுற்றி நம்ம இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் தான் இந்த ஆயில் எப்போதுமே குறையே படாது. பரிசுத்த ஆவியானவர் குறையாமல் இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகள் குறைவில்லாமல் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து நிற்கும் போது என்னாகும்? நம்ம தேவ பிரசனத்தை விட்டு வெளியிலே போக மாட்டோம். பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும், அவருடைய வார்த்தைகள் நம்மளும் இருக்கும், நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதன்படி நடந்துகிட்டே இருப்போம். அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது தேவனோட பிரசன்னம் அவரோட வழியில் அப்படியே இருந்துகிட்டே போவோம், அதிலேயே நடந்துட்டு போவோம். அது பார்த்திங்கன்னா நம்ம 1 தெசலோனிக்கர் 5:17 அது எடுக்க வேண்டாம். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிறதுன்னு என்ன? எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தாக்கா அப்போ இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளில் செய்யாமையே போயிடுவோம். கடவுளுடைய ப்ரெசன்ஸ், அவருடைய கம்யூனிகேஷன்லேயே இருக்கணும். அப்படின்னா அவரோட வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கும், நம்ம அதன்படி நடந்துகிட்டே இருக்கிறது தான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ப்ரெசன்ஸ்.
அதுதான் வந்து ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் 1 3 படிங்களேன். வெளிப்படுத்துதல் அந்த 2ஆம் வருகையில் அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. 3 1 3. அதே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய்களை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகளை தேவனுக்கு முன் நினைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமா, இது பார்த்தீங்கன்னா அதுதான் மத்திய 25 அந்த 2ஆம் வருகையில் அவர் எப்படி இருக்கோ அதை வெளிப்படுத்தலும் அழகா, ரொம்ப அழகா கேட்டார். அந்த 3வது வசனம் என்னன்னா, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க. ரிமெம்பர் தேர்ஃபோர் ஹவு thou hast received. ஃபஸ்ட்டு என்ன நீ வாங்கின, அதை எப்படி நீ பெற்று, ஹவு யூ ஹர்ட், எப்படி நீ வார்த்தைகளை நீ கேட்ட, அதன்படி எப்படி நீ நடந்த, ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்படி நடக்கும்போது நம்ம மனம் திரும்பு. 3வது வசனம் மறுபடியும் படிங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டவையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. இது 3 தாங்க. வெரி சிம்பிள். என்ன நம்மளுக்கு கிடைச்சது? பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கணும். கேட்டது என்னது? வார்த்தையை பிடிச்சிக்கணும். 3வது என்னது? அதன்படி நடக்கணும். இப்போ நான் அந்த வெளிப்படுத்தல நம்ம கடவுள் கொடுத்த 3 வார்த்தையை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து இந்த வசனத்தில் நிறுத்தி எனக்கு முடிச்சாருப்பாருங்க. இது அத்தனையுமே வந்து சிஸ்டர் இங்கே சொல்லும் போது இந்த புக்கில் நான் இங்கே எழுதுனது, நான் வீட்டில் போய் எழுதலை. இது அத்தனையும் வெளிப்பாடாக இந்த இடத்துல உட்காரும் போது வந்தது தான். அது சொல்லணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒருத்தருக்கு வெளிப்படும் போது அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் தான். இது பார்த்தீங்கன்னா இயேசு வந்து இருந்து போயிட்டார். ஆனால் பவுல் சொன்னது அத்தனையுமே இயேசு சொல்லலை. அத்தனையும் இல்லை. இயேசு என்ன நம்மளுக்கு அந்த கிருபையினால் நம்மளுக்கு கொண்டு வந்து இங்கே சேர்க்கணுமோ அதை பூரா பவுலுக்கு பரிசுத்த ஆவியின் வழியாக வெளிப்படுத்தி ஆகமுள்ள அழகாக எழுதி முடிச்சிட்டார். இது அதுதான் வந்து ஒரு இடத்துல இயேசு சொல்லிருப்பாங்க, நான் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, இதெல்லாம் சொன்னால் உங்களால் தாங்க முடியாது. அது ஏன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பீரியட். அந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதும், இதுவரை என்னத்தை கேட்டோம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதும். அதாவது நம்ம படிக்கிறதுல இருந்து எந்த வழியில் கேட்டாலும் சரி தேவனுடைய வார்த்தைகளையும். 3வது அதன்படி நடந்து தேவ பிரசன்னத்தில் நடக்கும்போது தான் 2ஆம் வருகையில் நம்ம தகுதி பெற்று அவர் கூட போக முடியும். ஸோ இந்த எண்ணெய்க்கான அர்த்தம் இதுதான். இந்த இடத்துல இந்த சர்ச்சில் வெளிப்படுத்தினது தான் இங்கேயே அது அப்படிங்க நான் சொல்லியிருக்கேன். இதை நானாக எதுவுமே பண்ணல. என் சிஸ்டர் சொல்ல அப்படியே எழுதிட்டேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். ஏன்னா மனுஷன் ஞாபகம் பார்த்திங்கன்னா எப்போதுமே மறந்து போயிடும். அது எழுத்துப்பூர்வமாக எழுதுறதுனால தான் இன்றைக்கி வந்து பவுலோட எழுதுறபடி அவர் எழுதுனதுனால தான் இவ்வளவும் நம்மளுக்கு கால்களுக்கு வெளிச்சமாகவும், ஞானத்துக்கு தேவையான நம்ம புத்திக்கு தேவையான ஞானமும், சரிங்களா, கண்ணுக்கு தேவையான வெளிச்சமும், காதுக்கு அந்த ஒளியும் எல்லாமே இன்னைக்கு பேக்காக வந்து பைபிள் இருக்கு. ஸோ இங்கே இருந்து நம்ம ப்ரீச் பண்ணுற வார்த்தைகள் எதுவும் வெறுமை இல்லை, அதை பிடிச்சிட்டு நடப்போம். 2ஆம் வருகையில் தகுதியுள்ள இங்கே இருக்கிறவங்க ஷைன் ஃபார் ஜீசஸ்னால் 2ஆம் வருகையில் நம்ம ஒளிவிட்டு பிரகாசித்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக நிற்கணும். இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம நடக்கும் போது நம்ம கூட இயேசு இருக்கிறாரு, இவங்க கூட கடவுள் இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அதன்படி நடக்க மீதியுள்ள நேரத்தை அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆமென்.